குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் 2ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:02க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 3:04 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:37 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று அதிகாலை 4 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 2:44 வரை கரசை, பின்பு மாலை 3:04 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:37 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று மாலை 6:40 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இரவு 7:37 வரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில், அதாவது 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ சிவபெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள், சிவராத்திரி மற்றும் சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். கட்டிட பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 6:02 முதல் இரவு 7:43 வரை மேஷ லக்னம். 7:44 முதல் 9:36 வரை ரிஷப லக்னம். இரவு 9:37 முதல் 11:42 வரை மிதுன லக்னம். 11:43 முதல் 1:54 வரை காலை கடக லக்னம். 1:55 முதல் 4 மணி வரை சிம்ம லக்னம். 4:01 முதல் 5:59 வரை கன்னி லக்னம். காலை 6:04 முதல் 8:02 வரை துலாம் லக்னம். 8:03 முதல் 10:08 வரை விருச்சக லக்னம். 10:09 முதல் 12:20 வரை தனுசு லக்னம். 12:21 முதல் 2:25 வரை மகர லக்னம். 2:26 முதல் 4:19 வரை கும்ப லக்னம். மாலை 4:20 முதல் 6:01 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் அநேக கோட்டி பலனை தரக்கூடியது. ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, முன்னோர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கும், பிதுர் தோஷங்கள் நீங்கும். ஆத்ம காரகனான ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம்: ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சூரிய பகவானை போற்றி போற்றி. காசினி இருளை நீக்கும், கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற, புசிப்போடு சுகத்தை நல்கும். வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வலமாய் வந்த தேசிகா எனை ரட்சிப்பாய், செங்கதிரவனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. இந்த மந்திரத்தை கிழக்கு திசை பார்த்து நின்று சூரிய பகவானை நோக்கி 10 முறை சொல்ல அனைத்து நோய்களும் தீர்ந்து உடல் மற்றும் மனோபலம் பெறலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையில் குளித்த பின்னர் சொல்ல இந்த மந்திரத்தின் மேலும் நல்ல பலன்கள் அதிகரிக்கும்.
சூரிய மந்திரம் நம் மனதை ஒழுங்குபடுத்தி அமைதியையும் நல்ல சிந்தனைகளையும் தரும். அதேபோல் சூரிய நமஸ்காரம் நம் உடலை வளப்படுத்தி எந்த நோயிலிருந்தும் காக்கும் மிக உன்னதத்தை தரக்கூடியதாக அமைகிறது. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். யார் ஒருவர் ஓரைகளை தெரிந்து கொண்டு செய்கிறார்களோ அதற்கேற்றபடி பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்பது சித்தர்களுடைய அருள்வாக்கு. அவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது உண்மை. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய பகவானுக்கான ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மேஷராசி என்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் இன்று. சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதியோடு இணைந்து விரும்பிய இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்குடைய முக்கியஸ்தர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். புது நபர்களுடைய வருகை அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி இந்த நாளை சிறப்புற நடத்துவீர்கள். பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டினுடைய தேவைகளை பார்த்து கவனிப்பதால் உங்களுக்கான சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கான அன்பு பெருகும். மன ஒற்றுமை உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நிம்மதி உண்டாக்கும். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். உங்களுடைய வியாபார போக்கு திருப்தியை தரலாம். மற்றவர்களோடு இணைந்து சில காரியத்தை செய்யலாமா என்கிற எண்ணப்போக்கும் இருக்கும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். பண தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகும். சில நேரம் வருகிற வருமானத்திற்கு அதிகமாகவே செலவும் ஆகும். இதனை கட்டுப்படுத்துவதற்காகவே மேஷராசி என்பர்கள் மற்றொரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்க நினைப்பீர்கள். ஒரு புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தெரியாததை செய்வதை காட்டிலும் தெரிந்ததை செய்யலாம் என்கிற எண்ணப்போக்கு மனதில் அதிகமாக இருக்கும். உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்க, சமூகத்தில் நல்ல பேர் புகழ் சம்பாதிக்க அதற்குரிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு உழைப்பும் அதிகரிக்கும். பிறரிடத்தில் தன்னம்பிக்கை இருப்பது போல பேசுவீர்கள். ஆனால் சில நேரம் மனநிலையில் பய உணர்வுகள் அதிகரிக்கும். பெரும்பாலும் பணம் பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் தான் இருக்கும். பிறருடைய நலனில் அதிகம் கவனம் செலுத்துவீர்கள். உங்களுடைய நலனிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சந்திர பகவான் சுக்கிர பகவானுடைய நிலையில் ருணரோக சத்ருஸ்தானம் வெற்றிக்குண்டான பாவகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. அக்கம் பக்கம் நபர்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையில் நிறைய வருமானம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். அதற்குண்டான முயற்சிகள் நடக்கும். குடும்ப நபர்களோடு அனுசரித்து பேச வேண்டிய நாள். குணமறிந்து இருங்கள். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை தெளிந்து பேசுதல் வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பொது காரியங்களில் ஈடுபட நினைப்பீர்கள். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம். அது மட்டுமல்ல, களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கிறார். அவரே உங்களுக்கு சந்திர பகவானோடு இணைந்திருப்பதால் வீடு, மனை, வண்டி, வாகனம் அதை சார்ந்த விஷயங்களுக்கு பணம் செலவாக்கும். தாயினுடைய உடல் நலத்திற்காகவும் சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைகள் உண்டாக்கலாம். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. எது சரியோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பொது காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மேஷராசி என்பர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். வருமானத்திற்கு தகுந்தாற்போல் சிக்கனமாக செயல்பட்டால் இன்னும் சேமிப்பை அதிகப்படுத்த நிறைய வாய்ப்புகள் உண்டு. கேளிக்கை, விளையாட்டு போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நலம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. உங்களுடைய அதிபதியான கேத்து பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சிகள் நடக்கும். பிடிவாதமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு எது தேவையோ அதில் கவனம் செலுத்துவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாள். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாக்கும். லாபம் நிறைந்த நாள். செயல்களில் வேகம் இருக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.
ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் நாள். எதை நினைக்கிறீர்களோ அதை சீக்கிரமாக நடக்கும். உடனுக்குடன் சில காரியம் கைகூடும் பொழுது மன நிறைவாக உணர்வீர்கள். எல்லா வேலைகளும் இந்த நாள் திருப்திகரமாகவே உங்களுக்கு நடக்கப் போகிறது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தேவைகள் நிறைவேறும். செலவுக்கு ஏற்றபடி உங்களுக்கு வரவுகள் உண்டாகும் நாள். நல்ல நாளாகவே தொடங்குகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் சற்று தீரும். ஐப்பசி மாச தொடக்கத்தில் இருப்பதால் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரிய பகவானுடைய பிரவேசம் இருக்கிறது. அவர் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி. 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம். அதிலும் உங்களுடைய ராசி அதிபதியோடு இணைந்திருக்கிறார் சுக்கிர பகவானோடு. மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை அறிந்து அந்த தடைகளை நீக்கி முன்னேற துடிப்பீர்கள். பேச்சினாலும் சில காரியங்கள் நடக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். விவசாயம், வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். குழந்தைகளுடைய வழியில் சம்பாத்தியம் பிறக்கும். வெளிநாடுகளில் இருந்து தங்கியிருந்து வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளிடத்தில் நல்ல வருமானம் புழக்கும், அதிகரிக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான். எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எல்லாமே சாதகத்தை கொடுக்கும். பண ரீதியாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது எப்பொழுதுமே நல்லது. சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபடுங்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வருகிற தேர்வை மிக அழகாக எதிர்கொள்வீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். சிந்தனைகளில் நல்ல எண்ணங்கள் பிறக்கும். தெளிவுகள் உண்டாகும். முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். ஆடம்பரமான விஷயங்களை குறைப்பீர்கள். வரவு செலவு கணக்கு பார்ப்பீர்கள். வங்கிகளில் பணம் செலுத்த நினைக்கக்கூடும். சேமிப்பை அதிகப்படுத்த விரும்புவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று தனி கணக்கு ஒதுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவீர்கள். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாள். அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படும். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தோல்வி மறையும் நாள். வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். ஒரு சில நேரம் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது சற்று நல்லது. புதன் பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ஒரு சில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைகிறது. அதிகமாக உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. பிரதானமாக உறவுகளிடத்தில் அமைதியாக இருங்கள். வேலை தொழில் ஸ்தானங்களுக்கு செல்பவர்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்ய வேண்டும். உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். தனிப்பட்ட முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ராசிக்கான அமைப்பு படி உடல் நலம், மனநலம் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். வியாபாரம் களை கட்டும். தொழில்நுட்ப கோளாறுகளை நீக்குவீர்கள். மதி முகம் உங்களுடைய எண்ணம் படி இருக்கும். உங்களுடைய முகம் தோற்ற பொலிவாக இருக்கும். பார்க்கக்கூடிய அமைப்பு நல்ல விதமாக இருக்கிறது. தோற்ற பொலிவு மேம்படும் நாள். அழகை ரசிப்பீர்கள். கலை உணர்வோடு இருப்பீர்கள். முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையானது மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகளுக்காகவும் சில பணத்தை செலவு செய்ய நினைப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்குங்க. சீக்கிரமாக வேலைகள் கைகூடி வரும். சிறப்பம்சத்தோடு இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவுகள் உண்டாக்கும். எண்ணத்தின்படி செயல்கள் வேகமாக நடக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் வெற்றிகள் உண்டாக்கும். வாகை சூடக்கூடிய அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் உண்டாகுங்க. விட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விடுபட்ட காரியங்களுக்கு மாற்று வழிமுறைகளை கையாண்டு அந்த பிரச்சனைகளையும் சரி வேலைகளையும் மிக திறம்பட செய்து முடிப்பீர்கள். இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குறைந்த முயற்சியிலேயே வெற்றி பெறுவீர்கள். அதிகமாக சிரமப்பட்டு ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலை இன்றைய நாள் இல்லை. சுமூகமாக சாதாரணமாகவே இருந்து மிகப்பெரிய வேலைகள் காரியங்களை முடிப்பீர்கள். இதுதான் உங்களுக்குண்டான ஒரு பலமாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இன்றைய நிலைக்கு ஏற்றாற்போல் வாடிக்கையாளர்களுடைய மனமறிந்து நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவீர்கள். விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. கால சூழ்நிலைகள் கிரக அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல்
உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து சேரும். வருமான உயர்வு அதிகரிக்குங்க. விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கடையில் வாங்கினால் நல்ல ராசிக்கார கடை என்கிற பெயரும் நீங்கள் எடுத்து விடுவீர்கள். வெளியிடங்களில் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை சமூகத்தில் கிடைக்கக்கூடும். மிதுன ராசி அன்பர்களே, சிறந்த செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய நாட்கள் இது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் இதனால் அதிகரிக்கக்கூடும். எப்படிப்பட்ட பொறுப்புகளை உங்களிடம் கொடுத்தாலும் அவற்றை திறம்பட செய்து முடிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை மற்றவர்களுக்கு உருவாக்கி விடக்கூடிய நிலையை நீங்கள் உழைப்பீர்கள். அதிகமாக பாடுபடுவீர்கள். பணி சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உருவாகலாங்க. புதிதாக சுயதொழில் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். உங்களுக்கு தெரிந்த காரியங்களிலேயே முதலீடு செய்தால் நல்லது நடக்கும். தெரியாத விஷயத்தில் போய் மாட்டிக்கொள்ள தேவையில்லை. மிதுனராசி அன்பர்களே, நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வெளியிடங்களில் செல்லக்கூடிய வேலைகள் யாவும் சீராக நடக்கக்கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கு காணப்படலாம். இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு வேலையில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையும் உண்டு. மனதில் பட்ட விஷயத்தை வெளிப்படையாக பேசுவீர்கள். மாணவர்களை படிப்பு சம்பந்தமான நிலையில் உங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம் இது. விடுபட்ட ஒரு சில பாடங்களையும் முடிப்பீர்கள். புதிதாக ஆசிரியர் அந்த பாடத்தை எடுக்கவில்லை என்றாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்யவும் முன்வருவீர்கள். உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு அறிவு அதிகரிக்குங்க. திறம்பட படிப்பீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் வகுப்பெடுக்கக்கூடிய நிலை இன்றைய நாள் உருவாகும். புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் எனும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் இன்றைய தினம் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, படிப்பு சம்பந்தமாக புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். விளையாட்டு, பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் இருக்கும். படிப்பு சம்பந்தமாகவும் வரக்கூடிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் கைகூடி வரலாம். முதல் மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதற்கு இன்னும் கடுமையாக நீங்கள் உழைத்தாலே போதும். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல ஒரு மேன்மைக்கு வந்து விடுவீர்கள். பணியில் உயர்வு உண்டாகும். கௌரவ பதவியை அடைவீர்கள். குடும்ப வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசிப்பீர்கள். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மேன்மை பெறக்கூடிய வகையும் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்புகள் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இன்று தனவரவு, பணவரவு இவையெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடும். லாபம் பெறுவீர்கள். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்குங்க. உங்களுக்கு இவை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் காணப்படலாம். வீட்டிற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பெற்றவர்களுடைய ஆதரவின் காரணமாக அவர்களுடைய மனதை குளிர வைக்கக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். வேண்டிய விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மன உறுதியும் தைரியம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். மிதுன ராசிக்காரர்களே, மிக தைரியத்துடனும் துணிவுடனும் காரியத்தில் ஈடுபடுவீர்கள். சமூகத்தில் உங்கள் மீதான செல்வாக்கு அதிகரிக்குங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை பலருமே மதித்து நடப்பார்கள். மதிப்பு மிக்க மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி, இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகம் உண்டாகலாம். வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சியை உண்டாக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஹோரைகள் பார்த்து இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை செய்தால் இன்னும் மேன்மையான பலன்கள் பெறக்கூடிய நிலை உண்டு. சந்திர ஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை. இந்த ஹோரை என்பது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 7 கிரகங்கள் 1 மணி நேரம் செய்ய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரமே ஹோரை என ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. ஆக புதன் ஹோரையில் முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். கல்வி தொடர்பாக, வீடு கட்ட, தொழில் சார்ந்த விஷயம், நிலம் தொடர்பாகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள். நிலம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதோ வீடு பார்ப்பதோ நல்லது. குரு சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகளை துவங்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹோரையில் காரியங்களை செய்து பாருங்கள். அவை பல மடங்கு உங்களுக்கு பலனை உண்டாக்கி தரும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்களை காணக்கூடிய நாள். ஆரம்பமே திருப்திகரமாக இருக்கும். இன்றைய பொழுது குடும்ப நபர்களோடு அமர்ந்து நல்ல ஒரு நேரத்தை பயனுள்ளதாக செலவழிப்பீர்கள்.
குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டு. உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கல்லூரி தொடர்பாகவோ அல்லது திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாங்க. வேலை வாய்ப்பில் இருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகம் மேன்மை பெறக்கூடிய நிலையும் உண்டு. புதிய முயற்சிகளில் பங்கு கொள்வது உங்களுக்கு லாபத்தை உண்டாக்குங்க. எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விடுத்து புதிதான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். லாபம் பெறக்கூடிய வகையில் மிக திறமையுடன் சிந்திப்பீர்கள், செயலாற்றுவீர்கள். சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மற்ற கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஆதரவு ஏற்படுங்க. மிக திறமையாக செயல்படக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக தன வரவுகளும் அதிகரிக்கலாம். ஆர்டர்கள் அதிகரிக்குங்க. உங்களுடைய வேலை விஷயமாக வெளியே சென்றாலும் லாபகரத்தோடு மீண்டு வருவீர்கள். கடகராசி அன்பர்களே, மிக மன உறுதி அதிகரிக்கக்கூடும். பிறருக்கும் உதவி செய்து மகிழ்வீர்கள். குடும்ப நபர்களுக்கு எப்பொழுதும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் துணைவருடன் நல்ல மனமகிழ்ச்சியான போக்கே காணப்படலாம். பெண்களே, முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டில் இருந்தே பணி செய்யக்கூடியவர்களுக்கும் அலுவலகத்துக்கு சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாக இருக்கிறது. குடும்ப தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையேயான இடைவெளி நீங்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திற்கு உண்டான ஒரு நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் எடுத்த அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் செயலாற்றக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். உழைப்பு அதிகமாக இருக்கும். அதற்கேற்ற வகையில் ஆதாயமும் உண்டாக்கக்கூடும். இன்றைய நாள் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் திறமை காரணமாக வேலைகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். முறையாக திட்டமிடுவதன் மூலம் உங்கள் வேலைகளை உற்சாகமாக செய்யக்கூடிய நிலை உண்டு. ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த நேரத்தில் 2-3 காரியங்களையும் சேர்த்தே கவனித்துக் கொள்வதால் பாராட்டுதல்கள் உண்டாகும். மிக சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் வேலையில் நல்ல உற்சாகம் இருக்கும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் சிந்தித்தும் செயல்படுவீர்கள். காதலர்களை உங்கள் துணையுடன் நட்பான உறவு முறை கொள்வீர்கள். இரு நபர்களுடைய அனுசரணையான போக்கு நன்றாக இருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு மனம் திறந்து வெளிப்படையாக பேசுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான காலகட்டம் இது. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்குங்க. வெகு விரைவாக திருமணத்திற்குண்டான நாள் குறிப்பதற்குண்டான காலகட்டம் இது. உங்களுடைய குடும்ப சூழல் நன்றாக இருக்கும். தனவரவு அதிகரிக்கும். வேலை விஷயமாக வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு லாபமான போக்கே இருக்கும். இன்று மேல்நோக்கு கூடிய செயல்களில் களம் காணுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். கோபம் என்பது காணப்படாது. சித்தர் வழிபாடு இன்றைய தினம் செய்வது நல்லதுங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் வழிபாடு செய்தால் நல்ல பலன் பெற முடியும். முடிந்த வரையில் மௌனமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மௌனமாக இருப்பவர்களுக்கே சித்தர்களுடைய அருள் கிடைக்கக்கூடும். ஆக தேவையற்ற விஷயங்களுக்கு தலையிட வேண்டாம். யாரிடமும் யாரை பற்றியோ எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் கலந்து ஆலோசிக்காதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் சித்தர்களுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கக்கூடும். தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இன்று போதிய பணம் கைக்கு வந்து சேருங்க. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு புதிதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. செயல்பாடுகளில் வெற்றி கொள்வீர்கள். கணிசமான தொகை சேமிக்கக்கூடிய நிலையும் உண்டு. பிள்ளைகளுக்குண்டான எதிர்கால படிப்புக்காக சேமிப்பீர்கள். கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய சக்தியானது ஆற்றல் மிக அழகாக வெளிப்படலாம். ஆரோக்கியத்தின் தொடர்ச்சியாக நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. இந்த நாளில் அன்னை அபிராமியை வணங்கி வருவதும், உங்களுக்கு பிடித்தமான காரியங்கள் நடைபெற வேண்டி பிரார்த்திப்பது, சொந்த வீடு வாங்குவது, தொழில் வளர்ச்சி, வியாபாரத்தில் முன்னேற்றம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இப்படி செய்யக்கூடிய செயல்களில் தடையற்ற தன்மைகள் இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக கைக்கு வந்து சேருவதற்கு நீங்கள் அன்னை ஸ்ரீ அபிராமியை வணங்கி வருவது நல்லது. பிரார்த்தனை செய்யுங்கள். அன்னை அபிராமியுடைய அருளால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சுபிக்ஷமும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடும். உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான். சந்திர பகவானுக்குண்டான அதிபதி அம்பாள். அன்னை ஸ்ரீ அபிராமி, திருக்கடையூர் அபிராமியை மனதார நினைத்து வழிபடுங்கள். வாழ்க்கையில் சுபிக்ஷமும் குபேர சம்பத்தும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கடகராசி, இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடும். இன்னல்கள் மறைந்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை நினைத்த அனைத்து விதமான செயல்களும் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகள் மூலம் பெருமைப்படக்கூடிய நல்ல செய்திகள் உருவாக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மேற்படிப்புக்காக வங்கிக் கடன் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள்.
நெருங்கிய நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவதோடு செயலுக்கும் துணையாக நிற்பார்கள். சிறு வயது பருவத்தில் இருந்தே உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலம் நல்ல மேன்மையான போக்கு காணப்படலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சிகரமானதாகவே அமையும். மாணவர்களை படிப்பு நிலைப்பாடுகளில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். சுப செய்திகள் பெறுவீர்கள். வெளிநாடு செல்ல வேண்டி பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஆவணங்களுக்குண்டான செயல்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். அரசாங்கத்தினுடைய ஆதரவு வெகு விரைவாக கிடைக்கக்கூடும். மன மகிழ்ச்சியுடன் வெளிநாடு சென்று படிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு வியாபாரத்தில் பிரதிபலிக்கலாம். குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு நல்லதொரு அதிக பணத்தை பெறுவீர்கள். கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகள் மூலம் ஆதரவினை பெறுவீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சிக்குண்டான செயல்களில் ஈடுபடுவீர்கள். புதிய பணியாளர்களை அமர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். வீடு மாற்றம் உண்டாகலாம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். எண்ணிய காரியங்களில் செயல்படுவதற்கு முன் விநாயக பெருமான் வழிபாடு நல்லது. மன உளைச்சல்கள் நீங்கிவிடும். மன வருத்தங்கள் இல்லாத ஒரு நாளாக இன்றைய தினம் காணப்படலாம். வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் நல்ல ஆறுதல் இருக்கும். மகிழ்ச்சிகரமாக உணர்வீர்கள். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கையும் கூடுதலாக இருக்கக்கூடும். ஆலய பணிகளில் பங்கு கொள்வீர்கள். பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் உழைப்பை கொண்டோ ஆலய வழிபாடுகளுக்குண்டான ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவதோடு உழவார பணிகளையும் செய்து மகிழ்வீர்கள். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பூரணமாக உண்டு. பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வருவதோடு எதிர்காலம் சார்ந்த முதலீடுகளையும் மேற்கொள்வீர்கள். புதிய வேலை மற்றும் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். புதிதாக உங்களுடைய செயலுக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையில் மற்றவர்கள் காணப்படுவார்கள். நல்லதொரு வேலை வாய்ப்பு அமைவதால் மகிழ்ச்சி உண்டாக்கும். காதலர்களை உங்களுடைய எதிர்கால துணையுடன் நல்ல ஒரு கருத்தினை வெளிப்படுத்துவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. பெற்றவர்களிடமோ பெரியவர்களிடமோ நீங்கள் வெளிப்படையாக பேசி ஒரு சில முடிவுகளை வாங்குவது நல்லது. சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். பக்குவமும் நன்மையான குணமும் உங்களுக்கு கை கொடுக்குங்க. பலத்தை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டு. பெண்களுக்கு பார்க்கும் பொழுது வெற்றி நடை போடுவீர்கள். உங்களுடைய சுய முயற்சிக்கு ஏற்ற நல்ல லாபம் உண்டாக்கும். தன விருத்தி அதிகரிக்கக்கூடும். புதிய வேலைகளில் நீங்கள் சேரக்கூடிய அமைப்பு உண்டு. புது மொழிகளை மாற்று மொழி நபர்களிடம் நல்ல ஒரு அந்யுன்யமாக இருப்பீர்கள். மாற்று மொழிகளை கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். மாணவர்களுக்கு மொழி மீதான பற்று அதிகரிக்கலாங்க. தாய்மொழியை தவிர்த்து மற்ற மொழிகளையும் கற்க வேண்டும் என்கிற ஆசை உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு யோகமான நற்செய்திகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் ஹோரைகளை பார்த்து வேலைகளை தொடங்குங்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் ஹோரை. சொத்து தொடர்பாக அல்லது சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பாகவும் பூர்வீக சொத்தினை பாக பிரிவினை செய்வதற்குண்டான ஏற்ற ஹோரை செவ்வாய் ஹோரை. உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கும். திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் நல்லது. குரு காரகனான புத்திர காரகனான முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இயன்ற வரையில் பிறருக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்து வருவது நல்லது. உங்களுடைய செயல்களை கண்டு மற்றவர்களை வியக்கக்கூடிய வகையில் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களை மகிழ்ச்சியான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களை தேவைகள் பூர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். வாழ்த்துக்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உறவினர்கள் வருகையால் கலகலப்பான சூழ்நிலை அமையுங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய நிலை உருவாக்கும். மனதில் ஏதாவது கஷ்டங்களோ கவலைகளோ இருந்தாலும் கூட உறவுகளுடைய வருகை காரணமாக அவை விலகிவிடும். உண்மையிலேயே குடும்ப சூழல்கள் நல்ல விதமாக இருக்கும். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உறவுகளிடம் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. மனைவி வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாக்க கூடுங்க. வேலை ரீதியாக வெளியே சென்று வருவீர்கள். உத்தியோக பணிகளில் தவறான சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கன்னிராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகளோ துன்பங்களோ நேரிடாது. வரக்கூடிய காலம் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி
ஏற்படுத்தி தருங்க. மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அரசு சார்ந்த வேலைகளில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வர்த்தக ரீதியான மேன்மை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கக்கூடும். தொழிலில் வளம் பெறக்கூடிய வகையில் கூட்டாளிகளுடைய நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு மேன்மையை மட்டுமே ஏற்படுத்தி தருங்க. வியாபார வளர்ச்சி விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடும். கன்னிராசி அன்பர்களே, இதுநாள் வரையில் நீங்கள் செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு மன நிறைவை ஏற்படுத்தி தரலாம். பிள்ளைகள் மூலமாக நற்செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு வாழ் பிள்ளைகள் மூலம் ஆதரவு கிடைக்கக்கூடுங்க. இந்த தினத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்து வருவீர்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வ வழிபாடு செய்வதாலும் நல்ல பலன்கள் வெகுவாக கிடைக்கக்கூடும். வங்கி கடன் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாங்க. சமூகத்தில் நீங்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவீர்கள். வெளியே புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடும். தொழில் விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் நல்ல உயர்வு உண்டாகும். இதுநாள் வரையில் கைக்கு வரவேண்டிய பணம் இன்று வந்து சேரலாம். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைப்பதால் மனம் மகிழ்வுடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய கருத்துக்களை பலருமே ஏற்று வழி நடத்துவார்கள். மற்ற ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சொல்லுக்கு ஏற்ற வகையில நல்ல கருத்து சுதந்திரமும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாலும் அவற்றை மனதார மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கருத்துக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயே இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே காணப்படும். கன்னிராசி அன்பர்களே, உணவு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் எப்பொழுதும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. அதிக கொழுப்பு காரம் சார்ந்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். வழக்கு சம்பந்தமான வேலைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க. நீதிமன்ற பணிகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். பதவி பணிகளில் மேன்மை ஏற்படக்கூடும். இந்த நாள் அபிவிருத்திக்குண்டான நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய செயல்களில் மேன்மை மட்டுமே பெறுவீர்கள். லாபமும் கூடவே சேர்ந்தே இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய நாள். பிள்ளைகள் உங்களுடைய செயலுக்கும் சொல்லுக்கும் ஆதரவாக செயல்படுவாங்க. திருமணம் தொடர்பான சுப காரியங்களில் நீங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலைகள் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்கடுத்ததாக பணம் வந்து நிறைவாக வரும்பொழுது சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் போன்ற துறைகளில் நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். புதனுக்குரியவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆகவே புதனுக்குரிய ஒரு செயல்கள் எப்படி இருக்கும் என்றால், உங்களுடைய வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ மென்பொருள் செய்யக்கூடியவர்கள், அதே போல கம்யூனிகேஷன்ஸ் ஊடகத்துறையில் அல்லது பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள், மாஸ் மீடியா, ஜேர்னலிசம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல எந்த ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் கூட அதில் பிரகாசிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைகள் தான் இன்றைய நாட்களில் உங்களுக்கு வெளிப்படலாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது நல்லதொரு வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு அற்புதமான எதிர்காலம் உண்டு. உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற வகையில் சிந்திக்கக்கூடிய நல்ல பக்குவம் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஆகவே சிந்திக்கக்கூடிய நிலையிலேயே செயல்படவும் நீங்கள் முயற்சி செய்வீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான சுபஹோரைகள் பொதுவில் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரஹோரைகள் இவர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுக்கிரஹோரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரை நன்மைகளை உண்டாக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு ஹோரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையையும் பயன்படுத்துவது நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களை கலகலப்பான நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் நிறைவாகவே கிடைக்கும். வேலை இல்லையே என்கிற கவலை வேண்டாம். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்புகள் வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், உங்களுடைய ஆரோக்கியமும் முன்னேற்றத்திலேயே இருக்கக்கூடும். மகிழ்ச்சியாக இந்த நாளுக்குண்டான எல்லா செயல்களையும் நீங்கள் கவனிப்பீர்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, உடலில் தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த தன நெருக்கடி தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடும். பணம் சார்ந்த தொந்தரவிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். சுதந்திரமான உங்களுடைய வேலைகளை கவனிக்கக்கூடிய நிலை உருவாகும். மனதில் பட்ட விஷயத்தை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். ஆசைகள், விருப்பங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய நாள். உடல் நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருப்பதால் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தொழிலில் உங்களுடைய உன்னதமான நம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவர்கள் மீதான ஒரு இரக்க குணம் கூடுதலாக காணப்படலாம். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் வல்லவர்களாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களை, நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் நீங்கள். பிறருடைய விஷயத்தில் இன்றைய நாள் தலையிட வேண்டாம். எந்த ஒரு கருத்துக்களையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. வருமானம் தொடர்பான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் கையில் வரக்கூடிய பணத்தை வைத்து பல மடங்கு தொழில் விருத்தி செய்ய வேண்டும் என்கிற ஆசைகள் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. அவை நீங்கள் மட்டும்தான்.
அந்த அளவிற்கு அந்த வியாபாரத்தில் உங்களுடைய முழு கவனமும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்பட வேண்டும் என்கிற தன்னம்பிக்கையும் ஆசையும் அதன் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு ஈர்ப்பு கூடுதலாகவே காணப்படலாங்க. தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதால் நல்ல லாபத்தை அடையவும் முடியும். வருமானம் பெருக்கக்கூடிய வகையில் மற்றவர்களோடு அனுசரணையாக செல்வீர்கள். பணியாட்கள் மூலம் அனுசரணையான போக்கு இருக்கும். எந்த இடத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். உங்களுக்கு தேவை காரியம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதுதான். அதற்கேற்றாற்போல் மனநிலையில் மாற்றங்கள் உண்டாகும். சக கூட்டாளிகளுடன் பங்கு பரிவர்த்தனை தொடர்பாக பேசுவீர்கள். முக்கியமான ஆலோசனைகள் எடுக்கக்கூடிய நிலைகள் உண்டு. முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். நல்ல லாபத்தையும் அடைவீர்கள். நண்பர்களுடைய ஆதரவு கிடைப்பதில் மன மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடுங்க. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலை தொடர்பாகவும் அல்லது திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் செய்தாலும் சுமூகமான பலன்கள் உண்டாகும். பிள்ளைகள் நன்றாக வேலைக்கு சென்று வருமானத்தை ஈட்டக்கூடிய வயதில் உள்ளவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். புதிதாக வீடு வாங்க வேண்டும், வாகனம், சொந்த வீடு அமைக்க வேண்டும் என்கிற முன்னேற்பாடுகளை செய்து மகிழ்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, புதிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் நீங்கள் மன வளர்ச்சியும் சரி, உடல் நிலையிலும் சீரான போக்கே இருக்குங்க. காதலர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். உங்கள் எதிர்கால துணையுடன் பேசி மகிழ்வீர்கள். முக்கியமான ஒரு சில முடிவுகளை எடுப்பதற்குண்டான காலகட்டம் இது. பெற்றோர்களுடைய ஆசிகளையும் பூர்த்தி செய்வீர்கள். எதிர்கால துணையினுடனான ஒரு சில சந்திப்புகள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும். மாணவர்களை படிப்பு விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். ஈடுபாடு கூடுதலாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளை சரியாக உணர்ந்து படிப்பீர்கள். குடும்பத்தினுடைய நிலைகளையும் நன்றாக அறிந்தவர்கள் நீங்கள். ஆகவே பெற்றோர்களுடைய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பயன்படுத்திக் கொண்டு மேலே நீங்கள் எழும்பி வருவீர்கள். எழுச்சி பெறக்கூடிய நாள். உங்களுடைய செயல்களில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். விளையாட்டு போட்டிகளில் அதிக நாட்டம் இருக்கும். ஈடுபட்டு கோப்பையை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பலரை காட்டிலும் உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு வேகம் இருக்கும். ஒரு பிரகாசிக்கக்கூடிய செயல்களில் களம் காண்பீர்கள். சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடும். பயிற்சியாளர்களுடைய நல்ல கருத்துக்களும் ஆலோசனைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் கொட்டி செல்லும். பெண்களே, நீங்கள் மிகவும் புத்திசாலியாக செயல்படுவீர்கள். சமயோஜித புத்தி இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதற்கேற்றாற்போல் நடவடிக்கைகளை மாற்றி அமைப்பீர்கள். இந்த நாள் நீங்கள் ஹோரைகளை பார்த்து காரியங்களில் ஈடுபட்டால் நல்ல பலன் உண்டு. இந்த நாளுக்கான சுபஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் ஹோரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது. பணம் சார்ந்த விஷயத்திற்கு சந்திரஹோரை மிகவும் சிறப்பு. அதே போல சந்திரஹோரையில் படிப்பு சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் ஆவணங்கள் தயாரிப்புக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிர ஹோரையும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பெற்ற ஹோரை. ஆகவே இந்த நேரத்தில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதும் பண பரிவர்த்தனை செய்வதும் நல்ல சுப தொடர்பான விஷயங்களை பற்றி பேசுவதும் நன்மைகளை உண்டாக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பிரச்சனைகள் குறையக்கூடும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அடிக்கடி பணத்திற்காக தொந்தரவு செய்தவர்கள் கூட சற்று தாமதமாக உங்களிடம் அனுசரணையான போக்கோடு நடந்து கொள்வார்கள். இந்த நாள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் நிறைந்ததாக காணப்படும். பிறரால் நல்ல ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, காதில் அணியக்கூடிய ஆபரணங்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்குங்க. பொன் பொருள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். உங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் மீதான ஆசை விருப்பம் அதிகமாகவே இருக்குங்க. பிள்ளைகளுக்குண்டான செயல்களில் கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப தேவைகளை உணர்ந்து செய்யக்கூடிய நிலை உண்டு. பெண்களுக்கு உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் மீதான ஆசை அதிகமாகவே இருப்பதால் வெகு விரைவாக சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். வேலை தெரியாதவர்கள் கூட புதிதாக வேலையை கற்றுக்கொள்வீர்கள். கலை உணர்வு இருக்கக்கூடியவர்கள் கலை நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். எப்படியாவது உழைக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வலம் வருவீர்கள். விருச்சிக ராசி பெண்களே, உங்களுக்கான நாள் அற்புதமாக இருக்கிறது. மாணவர்களை படிப்பின் மீதான எண்ணம் அதிகமாக இருக்கும். விடுபட்ட பழைய பாடங்களை படித்து முடிப்பீர்கள். சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கக்கூடும். மன நிறைவை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்த்த விதத்தில் நிறைவேறுங்க. காரியங்கள் யாவும் கைகூடி வரலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புது இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலை உண்டு.
குடும்பத்தில் நடக்கக்கூடிய மங்களகரமான விசேஷ காரியங்களுக்கு சுப மங்கள பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய நிலை உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ எண்ணிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு கடினமான உழைப்பையும் மேற்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள். தைரியமும் மனப்பக்குவமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். ஆண்களாக இருந்தால் உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வருவீர்கள். பெண்களாக இருந்தால் குடும்பத்தினுடைய அனைத்து விதமான செயல்களிலும் தலைமை பண்பு கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எல்லோரையும் வழி நடத்தி செல்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரணையான போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய நிலைகள் உண்டு. காதலர்களுக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். உங்கள் துணைக்கு தேவையான ஒரு சில பரிசு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சர்ப்ரைஸாக அவர்களுக்கு தெரியாத வண்ணம் மிகவும் மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பொருட்கள் அமைந்திருக்கக்கூடும். மன நிறைவுடனும் சமயோஜித புத்தியோடு செயல்படுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, சங்கீதம், இசை, பாடல் இது போன்ற பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மேன்மையான அறிவு இருக்கும். இசை பயிற்சி மேற்கொண்டு முடித்து அதன் மூலமாக பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. நல்ல தனவரவுகள் இதன் மூலமாக ஈட்டுவீர்கள். சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு பூர்ணமாக உண்டு. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். குழந்தைகளுக்குண்டான ஒரு அமைப்பு சீராகவே இருக்கிறது. புது விஷயங்களை பற்றி சிந்திப்பீர்கள். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளே நிறைவாக இருக்கும். வீடு மாற்றம் அல்லது வியாபார ஸ்தலங்களில் மாற்றம், தொழில் மாற்றம் என நீங்கள் செய்யக்கூடிய பணியிடத்தை கூட மாற்றம் செய்யலாம் என்கிற எண்ணம் உருவாக்கக்கூடும். ஆக உங்களுடைய செயலுக்கும் எண்ணத்திற்கும் ஏற்றாற்போல் மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்யுங்கள். அற்புதமான பலன்கள் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். பலரை காட்டிலும் உங்களிடமே அதிகமாக விருப்பத்துடன் பேசுவார்கள். மற்றவர்களை உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையிலேயே காணப்படலாம். கவனம் தேவை. பிறர் கண் படும்படியாக எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடாதீர்கள். வீட்டிற்கு வந்தவுடனேயே கல்லுப்பு சேர்த்து கை கால் முகங்களை கழுவி நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த நாளுக்குண்டான வகையில் செயல்கள் நன்றாக இருந்தாலும் சில ஹோரைகளை பார்த்து நீங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள். வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான சுபஹோரைகள் சந்திர ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை. கல்வி, வேலை வாய்ப்பு, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் யாவையும் சுக்கிர ஹோரையில் செய்தால் நல்லது. குரு ஹோரையில் சுப காரியங்களை செய்தால் நல்ல பலன் உண்டாகும். எல்லா வேலைகளையும் இறைவனுடைய அருளால் நடத்துவீர்கள். கவலை வேண்டாம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களே, ஈர்ப்பு உருவாக்குங்க. கலை பொருட்கள் மீதாக இருக்கட்டும் அல்லது விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்கள் மீது கூட ஆசை அதிகரிக்கலாம். எப்படி இருந்தாலும் வாங்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அது உங்களுக்கு உறுதியாகவே இருக்கக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, தேவைகள் யாவும் நிறைவேறக்கூடும். குரு மகான் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா சுவாமிகளை நீங்கள் தினப்படியும் குருவை நினைத்து தியானம் செய்வதும் மந்திரங்களை பெறுவதும் நல்லது. குரு தீட்சை பெற்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, மகா சுவாமிகளுடைய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சுப யோக சுப தினமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களே, தன வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள். கையில் வருமானம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் காணப்படலாம். சுதந்திர பறவையாக செயல்படுவீர்கள். பணத்தை சேர்த்து வைக்கவும் நீங்கள் அதிகமாக முயற்சி செய்தல் வேண்டும். கையில் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு வீண் விரயங்களில் செய்ய வேண்டாம். கவனத்துடன் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முதலீடு செய்தால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க. ஒரு முக்கியமான ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தினுடைய ஆதரவின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடும். மிகவும் தெளிவாக ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எண்ணிய லாபம் கைகூடி வரலாம். சொத்து தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் தானாக விலகிவிடும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரலாம். வீட்டில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். மங்கள காரியங்கள் நடக்கக்கூடும். பிள்ளைகளுக்குண்டான எதிர்கால நலன் கருதி ஒரு சில சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள். துரிதமாக செயல்படக்கூடிய நிலைகள் உண்டு. தெய்வீக அருளோடு உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசையும் பூரணமாக கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்க வேண்டி பிரார்த்தனை செய்வதும், இயலாதவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அடிப்படை ஆதாரங்களை செய்து கொடுப்பது, ஆடைகளை வாங்கி கொடுப்பது, அன்னதானம் இடுவது, குடித நீர் அவர்களுக்காக வழங்குவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களால் முடிந்த அளவிற்கு உதவி செய்தால் நல்லது நடக்கும். குரு பகவானுடைய அருளை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் பலருடைய ஆலோசனைகள் கேட்க வேண்டி வரும். உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை பற்றிய புரிதல்கள் குறைவாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் யாவும் ஈடேறக்கூடிய நாள். மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் அதிகம் தலையிட வேண்டாம், கவனத்தோடு இருப்பது நல்லது. வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. முதலீடுகள் தொடர்பான காரியங்கள் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. வீடு தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது அரசாங்கம் துறை சார்ந்த விஷயங்களில் இழுபறியான நிலைகளை இருக்கக்கூடும். வேலை செய்யக்கூடிய மற்ற பணியாளர்களுடைய ஆதரவும் கூடுதலாக இருக்கும் பொழுது எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடும். மாணவர்களை மிகப்பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்புள்ளவராக இருப்பீர்கள். புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களை நேர்மையும் சரியான ஒழுக்கமான செயல்களை வாழ்க்கைக்கு வெற்றி என உணர்ந்தவர்கள் நீங்கள். குடும்ப நபர்களின் ஆதரவு பூரணமாக கிடைப்பதால் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பதால் லாபம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாகவே இருக்கும். பிள்ளைகள் வழியில் அதிலும் வெளிநாடு வாழ் பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாளுக்கு பிறகு மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். மனநிலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உருவாக்கக்கூடும். அதிக முயற்சி செய்தால் வருமானம் போதுமான அளவிற்காவது கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையக்கூடும். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, அதிக கடன் தொல்லையால் அவதிப்படுவீர்கள். பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் உழைப்பீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடும். காதலர்களை நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டு நபர்களுடைய ஆதரவுக்காக ஒரு சில நாட்கள் காத்திருக்க வேண்டியதே இருக்கும். தன்னிச்சையாக சில முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். அதிக செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. வேற்று மதத்தினரால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களை தெளிவு பிறக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை ஆதரவு உண்டாக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடும். பணி தொடர்பாக வெளியூர் பயணத்தை மேற்கொள்வீர்கள். திடீரென்று வெளியூர் பயணம் மேற்கொள்வதால் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சங்கடங்களாக இருக்கலாம். இருந்தாலும் அந்த பொறுப்பை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரக்கூடும். புகழின் உச்சிக்கே நீங்கள் சென்றடையக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றம் செய்யலாம் என்கிற எண்ணம் அவ்வப்போது எழலாம். மனதில் வருமானம் தொடர்பான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு பணம் சேமிப்பையும் அதிகப்படுத்துவீர்கள். பிள்ளைகளுடனான ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, அரசு தொடர்பான வேலைகளில் இருந்து வந்த இழுபறியான நிலைகள் குறையக்கூடும். வேலைகள் வெகு விரைவாக நடக்கும். காலதாமதங்கள் என்பது காணப்படாது. பழைய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உங்கள் மனதில் ஒரு புது மறுமலர்ச்சி உண்டாக்கும். தன விருத்தி நன்றாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய போக்கு அனுசரணையாக இருக்கும். இதுவே மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். பிள்ளைகளால் பெருமையடக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். மகனுக்கோ மகளுக்கோ வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்வீர்கள். உங்களுக்கு தெரிந்த இடத்தில் சிபாரிசு செய்யக்கூடிய நிலை கொண்ட திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுபம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுமூகமாக காரியங்களை நகர்த்துவீர்கள். சாதகமான பலன்கள் உண்டாக்கும். இதனால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடும். மகர ராசி அன்பர்களே, வெளி வட்டாரத்தில் நட்புகள் அதிகரிக்கக்கூடும். நெருக்கமான நண்பர்கள் மூலம் ஆதரவினை பெறுவீர்கள். இந்த நாளில் வெளி இடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடும். ஆலய வழிபாடு செய்து மகிழ்வீர்கள். ஆலய வழிபாடு உங்களுக்கு மன ஆறுதலை இன்னும் அதிகரிக்க செய்யும். தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். எல்லா நிலைகளிலும் தெய்வத்தினுடைய அருளோடே நீங்கள் இருப்பீர்கள். மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாக்கக்கூடும். வியாபாரத்தில் சக பணியாளர்களுடனான கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி தரும். மனதில் உறுதி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்திவிடும். மனக்கவலைகளோ மனக்குழப்பங்கள் இருந்தால் அவற்றை பிறரிடம் வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குண்டான சரியான தீர்வுகள் உண்டாகும். வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு சிலருக்கு புதிதாக நிலம் அல்லது கட்டிய வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆசைகள் பூர்த்தியாகும். இலக்குகளை உண்டாக்கக்கூடிய நாள். இருந்தாலும் லட்சியங்களை அடைந்தே தீர்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கமுண்டு. மகர ராசி அன்பர்களே, பிறருடைய எண்ணத்தை அறிந்து கொள்வீர்கள். பிறருக்கு சாதகமாகவும் நடந்து கொள்வதால் அனைவருடைய நட்புக்கும் நீங்கள் ஆளாவீர்கள். இந்த நாள் மனநிலையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் நீங்கள் ஹோரைகளை அறிந்து செயல்படுவதால் லாபத்தை மேற்கொள்வீர்கள். சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, சுக்கிர ஹோரை நல்ல பலனை தரும்.
ஹோரை என்பது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நேரம்தான் ஹோரை எனப்படுகிறது ஜோதிடத்தில். ஆக உங்களுடைய ராசிப்படி அதிர்ஷ்டகரமான ஹோரைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஹோரையினுடைய நேரத்தை நீங்கள் பஞ்சாங்கத்தில் தினம்தோறும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குறித்தும் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான ஹோரைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆக உங்களுக்கான சுப ஹோரைகள் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வேலையில் ஈடுபடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் கைகூடி வரலாங்க. பண பரிவர்த்தனை நன்றாக இருக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த நாளில் நீங்கள் சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. சொத்து தொடர்பாகவும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரை நன்மை உண்டாக்கும். பணம், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் ஹோரையிலும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர ஹோரை உத்தமமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை முடிவு செய்வதற்கு ஏற்ற ஒரு ஹோரை புதன் ஹோரையாகும். இந்த நேரத்தை தவறாது பயன்படுத்துங்கள், நல்லது நடக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடும். அவட்டம் நட்சத்திரக்காரர்களே மன தெளிவு உண்டாகும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, விவாதங்களின் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதற்கு ஏற்றாற்போல் வருமானமும் கைக்கு வந்து சேரலாம். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மனதில் நல்ல சந்தோஷமும் பண வரவை எதிர்நோக்குடன் இருப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வேலை விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதுநாள் வரையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. பொறுமைக்கு ஏற்றபடி பொக்கிஷங்கள் கிடைக்கப் போகிறது. எதிர்காலம் சார்ந்த உங்களுடைய சிந்தனைகள் யாவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவி இருவருக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். புரிதல் என்பது உங்கள் இருவருக்குள்ளும் இருந்தால் எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. உங்கள் துணைவர் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். உங்கள் எதிர்கால துணையுடன் மகிழ்ச்சியுடன் பேசுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவை கொண்டு மென்மேலும் ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுதந்திரமாக இருப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. மாணவர்களே, படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிப்பின் காரணமாக மேல் படிப்புக்காக முயற்சி செய்வீர்கள். வெளிநாடு சென்று தங்கி வேலையும் பார்த்து கொண்டு படிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். கால சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெற்றவர்களுடைய ஆதரவை கொண்டு வெளிநாடு செல்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளியிடங்களில் சென்று தங்கி வேலை செய்யக்கூடிய நிலையும் உண்டு. புதுவிதமான இடங்களிலிருந்து நல்ல வேலைகள் கிடைக்கும். நற்செய்திகள் உண்டாக்கும். இனிமையான போக்கோடு இருப்பீர்கள். பொதுவாக இந்த நாள் மகிழ்ச்சிகரம் அதிகரிக்கக்கூடிய நாள். கடன் கொடுத்தவர்களுடைய நெருக்கடிகள் குறையக்கூடுங்க. சரியான நேரத்திற்கு பணத்தை திருப்பி செலுத்தி விடுவீர்கள். உங்களை ஏதாவது ஒரு வகையில் துன்பப்படுத்திக் கொண்டு மறைமுகமாக எதிர்த்தவர்கள் கூட காணாமல் போய்விடுவார்கள். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையக்கூடும். மக்களுடைய குணத்தை அறிந்து விற்பனை செய்வீர்கள். பிறரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற தன்மைகளை உணர்ந்தவர்கள் நீங்கள். மிக பக்குவத்துடன் பேசுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்குண்டான செயல்களில் அதிக கவனம் இருக்கும். பொருள் ஈட்ட வேண்டும், சேமிக்க வேண்டும், சம்பாதித்து ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கும். குருவே துணை என இந்த நாளை நீங்கள் தொடர்ந்து காரியங்களில் ஈடுபடுங்கள். அற்புதமான நன்மைகள் உண்டாக்கக்கூடும். உங்களுக்கான சொந்த வீடு கனவு நனவாகும். கும்பராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவ்வப்பொழுது இருந்த ஒரு சில பிரச்சனைகளும் காணாமல் போய்விடலாங்க. பிள்ளைகள் மூலம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கீர்த்தி உருவாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடனான போக்கு உங்களுக்கு சீராக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் கனிவு இருக்கும், தெளிவு இருக்கும். திறம்பட பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பிறரை பற்றிய புரிதல் உண்டாகுங்க. எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் அமைதியாகவும் மௌனமாக இருக்க வேண்டும் என்கிற தன்மையை அறிந்தவர்களாக நீங்கள் இருப்பதால் நேரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். எண்ணத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். புதிதாக வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் விருத்தி உண்டாகுங்க. புதிய ஆர்டர்கள் வரும். ஆக பண பொருளாதார நிலைகளில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபார அபிவிருத்தி கொண்டான முயற்சிகள் நன்றாக இருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான சூழ்நிலைகள் உண்டாக்கக்கூடும். இன்று அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்டம் நட்சத்திரக்காரர்களை உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை முயற்சிகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படலாம். வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் சற்று ஓயக்கூடும். பண நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தகுந்த நேரத்திற்கு பணம் வருவதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கலாம்.
பணம் விஷயத்திற்காக வெளியே அலைச்சல்கள் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் தொடர் முயற்சிகள் இருந்தால் மட்டுமே உங்களால் முன்னேற முடியும். மற்றவர்களுடைய ஆலோசனைகளும் கருத்துக்களும் உங்களுடைய வேலைக்கு சாதகமாக இருக்கக்கூடும். சக வியாபாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடும். உங்களை கண்டு மற்றவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். யாரிடமும் உதவி என்பதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமல்ல. சாதகமற்ற நிலைகள்தான் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய செயல்களில் மட்டும் ஏற்றம் பெறுவதற்கு கடினமான உழைப்பை மேற்கொள்வது அவசியம். பணம் சம்பந்தமான விஷயங்கள், வங்கி தொடர்பான காரியங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டும். உழைப்பை அதிகப்படுத்துங்கள். சுய முயற்சியின் மூலம் மட்டுமே முன்னேற்றங்கள் உண்டாக்கக்கூடும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள், கருத்துக்கள் உருவாகும். சாதகமான நாள் என்றே சொல்லலாம். எதிர்பாராமல் சிலருடைய சந்திப்புகள் மனதளவில் மாற்றங்களை உண்டு பண்ணும். சுயமாக சிந்தித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தினுடைய நலன் கருதி அதிக வேலை வாய்ப்புகளில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். மனதளவில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடும். பெரிய நபர்களுடைய சந்திப்பின் மூலம் ஒரு சில ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். விட்டுக் கொடுத்து செல்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போக மாட்டார்கள். கெட்டு போகிறவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பது பழமொழி. ஆக உத்தியோகத்திலும் சரி, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மற்ற பணியாளர்களுடனான போக்கோடு நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். சூழ்நிலைகளை மிக சரியாக கிரகித்து வைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். யாரிடமும் வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய நாள் சுமாரான பலன்களை இருப்பதால் முக்கியமான விஷயங்களுக்கு உகந்ததாக அல்ல. மீனராசி அன்பர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் ஆதரவினை பெறுவீர்கள். சக நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவார்கள். எதிர்பாராத பயணங்களால் புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடும். வெளியிடங்களில் அலைச்சல்கள் உண்டாகலாம். சரியாக திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபடுங்கள். நல்லதே நடக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் வேண்டிய யாவையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியத்திற்கும் எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மாணவர்களை சரியான வகையில் செயல்பட வேண்டிய நாள். திட்டமிட்டு படிப்பை மேற்கொள்ளுங்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் சாதகமற்ற நிலைகளை இருக்கும். படிப்பின் மூலமாக நல்ல ஒரு அறிவையும் திறனையும் வளர்த்துக் கொள்வது நல்லது. சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். காதலர்களுக்கு சாதகமற்ற நிலைகளை இருக்கிறது. உங்களுடைய எதிர்கால துணையை சந்திக்காமல் இருப்பது நல்லது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு குறைவாக இருக்கக்கூடும். வருமானம் சரிவர இல்லாத காரணத்தினால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் கால தாமதங்கள் இருக்கலாம். சோர்வாக காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த சொத்து உங்களுக்கு கைக்கு கிடைப்பதில் சற்று காலதாமதமாகலாம். பூர்வீக பிரச்சனைகள் காரணமாக வழக்குகளை சந்திக்க நேரிடும் மீனராசி அன்பர்களை பிறரிடம் மிகவும் கனிவாக நடந்து கொண்டால் நல்லது நடக்கும். இந்த நாள் நீங்கள் ஹோரைகளை பார்த்து காரியங்களில் ஈடுபடுங்கள். நல்லது உண்டாகும். உங்களுக்கான சுப ஹோரைகள் சூரிய ஹோரை, செவ்வாய் ஹோரை, குரு மற்றும் சுக்கிர ஹோரைகள். வியாழன் ஹோரை, அதாவது குரு ஹோரையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை செய்யலாம். சொத்து வாங்குவது, விற்பது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஹோரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை சிறப்பு. குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் யாவையும் நடத்தலாம். இந்த நாள் மட்டும் நீங்கள் கவனத்தோடு செயல்படுவது நன்மைகளை ஏற்படுத்தும். அவசரப்பட வேண்டாம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை சாதகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான ராசிப்படி நவ கிரகங்களின் நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.